உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவா, மத்தவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என் பையன் சிவா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவன் நினைச்சதெல்லாம் நடக்கணும். எந்த ஒரு அம்மாவும் அப்படிதான் யோசிப்பாங்க. இல்லம்மா, யாருக்குமே பிடிக்காத விஷயம் தானே நான் பண்ணிருக்கேன். இத பாரு சிவா, இவங்க எல்லாருக்கும் உன் மேல இருக்கிற கோபம் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆனா வாழ்க்கை பூரா வாழ போறவன் நீ. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட புடிச்ச பொண்ணுக்காக கொஞ்சம் கஷ்டப்படலாம். மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. சூப்பர்மா, நீங்க தேங்க்ஸ்மா. என்னடா, எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு தானே தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்க. ஆக உங்க மருமகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இப்படி ஒரு அம்மா எனக்கு கிடைச்சதை பார்த்தா மத்தவங்களுக்கு எல்லாம் வயிறு எரியும். நம்ம ஏதோ கருகிற மாதிரி ஸ்மெல் வருது. என்னடா, என்னாச்சு? சண்டையில கிழிற சட்டையை பார்த்திருக்கேன். இங்க கிழிஞ்ச சட்டைனால இப்போ ஒரு சண்டை நடக்க போகுது. அப்பாவோட சட்டை. போச்சு போச்சு, அந்த மனுஷன் பார்த்தாருன்னா இந்த வீடு என்னாக போகுதோ தெரியல. ஐயோ, ஏய், உனக்கு அறிவு இல்ல? உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டியா? சட்டையை பார்த்து தைக்கிறத விட அப்படி என்ன வெட்டி பேச்சு வேண்டியிருக்கு? அம்மாவை திட்டாதீங்க, நான் தான் அயன் பண்றேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டேன். வர வர என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லாம போச்சு. உங்ககிட்ட ஒரு வேலை செய்ய கொடுத்தா அதை கண்டவங்கிட்ட செய்ய சொல்லிருக்க. இல்லங்க, அது வந்து பேசாத. எப்ப இவ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் வந்த நேரமும் சரியில்லை, செய்யற எந்த வேலையும் விளங்கல. ஜனனி, நீ ஏமா திட்டு வாங்கின? நீங்க தான் செஞ்சீங்கன்னு தெரிஞ்சதுன்னா திட்டிக்கிட்டே இருப்பாரு. நானே தெரிஞ்ச உடனே கொஞ்சமா திட்டிட்டு போயிட்டாரு. நல்ல பொண்ணுமா நீ. அம்மா, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுப்பா. உங்களுக்காக இந்த ஜனனியும் ஜனனிக்காக நீங்களும் மாறி மாறி இப்படி விட்டு கொடுக்கறத நான் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. குடும்பம்னா அப்படிதானப்பா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கிறதுனால யாரும் குறைஞ்சு போயிட போறதில்ல. ஜனனி என் மருமக மட்டும் இல்ல, என் மக. ஹலோ, சொல்லு துளசி. ஜெயா, இப்ப என்னாச்சு தெரியுமா? இப்ப அதனால என்ன துளசி? அதனால என்னவா? என்ன இப்படி கேக்குற நீ? உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவர் என்கிட்ட பேசாம இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப அவரு நான் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுன்னு நம்பி என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஜெயா. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு ஒரே பதட்டத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. உண்மையா சொல்லணும்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. துளசி, நீ தேவையில்லாம ரொம்ப பயப்படுற. ஜெயா, நீ என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க. அவர் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன நெருங்கி வராரு. நான் அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தியா? அவரோட அம்மா என்ன ரொம்ப நம்புறாங்க. என்னால அவங்கள நேருக்கு நேர் பார்த்து பேச கூட முடியல. குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்கள ஏமாத்துறது பாவம் ஜெயா. துளசி, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. ஆனா நீ ஒண்ணு வேணும்னு பண்ணலையே. உன் நிலைமை தெரிஞ்சா அவங்களே நீ பண்ணது தப்பு இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க. உன் சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கு. அத பெரிய தப்பா நினைச்சு நீ அவனை கஷ்டப்படுத்திக்காத. நீ அங்க இருந்து குழம்பிக்காம உன்னோட நிலைமைய சொல்லி அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேளு. அவங்க கண்டிப்பா மன்னிச்சிருவாங்க. நீ சொல்றத கேக்குறப்போ என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாதான் இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷமே பயம் வந்துடுதுடி. துளசி, இன்னும் 6 நாள் தான். எப்படியாவது கஷ்டப்பட்டு சமாளிச்சிரு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீ அங்க இருக்கிறது தான் உனக்கு சேஃப். புரியுது ஜெயா.
உன்கிட்ட பேசுறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். இந்த 6 நாளும் 6 நிமிஷமா போயிடாதான் இருக்கு. துளசி, தைரியமா இரு. சரி சரி, நான் வைக்கிறேன். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? வந்திருக்கிறவருக்கு கண்டிப்பா ஜனனிய தெரிஞ்சிருக்கும். நான் ஜனனி இல்லைன்னு அவர் சொல்லிட்டா நல்லா மாட்டிப்பேனே. ஐயோ, ஏன் கடவுளே இப்படி பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப்ல? ஜனனி, இந்த நீ இதை கொண்டு போய் கொடு. நான் இங்க இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறேன். இந்த போ. என்னம்மா இங்கேயே நின்னுட்ட? போ, போய் காஃபியை குடு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. காஃபி. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. சிவா, இவங்க இவங்க என்னோட வைஃப் ஜனனி. போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். அவர் ஃப்ரெண்டு நான் ஜனனி இல்லைன்னு சொல்ல போறாரு. எல்லாம் முடிய போகுது. இப்ப என்ன பண்றது? இன்னும் 4 நாள் தானேன்னு இங்கே இருந்தது தப்பா போயிடுச்சு. சிவா, நீ நம்ம ஊர் பொண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏய், இவங்க மலேசியாப்பா. அங்கதானே மீட் பண்ணேன். நான் இன்னைக்கு மீட் பண்ணல, அதான் ஞாபகம் வரல. அங்க ஒரு பொண்ணை லவ் பண்றதாவும் கல்யாணம் பண்ண போறதாவும் சொன்னீங்களே, அது இவங்க தானா? சொன்னேன் சொன்னேன். ஹாய் ஜனனி, நைஸ் டு மீட் யூ. ஹாய் ஹாய். எனக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் உன்னை எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன், நம்ம 2 பேரும் எப்படி பழக ஆரம்பிச்சோம், 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க, நம்ம லவ் ஸ்டோரியில எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. முதல்ல எங்க அம்மாவுக்கு உன்னை இவ்வளவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீ பொறுப்பா இருக்கிறத பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆனதுனாலதான் இப்படி நடந்திருக்கு. இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். டாக்டர் பழசெல்லாம் பேசி உங்களை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காரு. இருங்க, நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தாலே எல்லாமே தானா ஞாபகம் வந்துருமா? அது வரைக்கும் நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. தூங்குங்க. இரு ஒரு நிமிஷம் இரு, உட்காரு. எனக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது பாருங்க, நான் கண்டிப்பா இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப நீங்க மெடிசன் எடுத்திருக்கீங்க, நீங்க தூங்குங்க. மத்ததெல்லாம் நாளைக்கு காலையில பேசிக்கலாம். ஷூர் ஷூர், ப்ராமிஸ். பக்கா நாளைக்கு கண்டிப்பா. ஓகே ஓகே, சரி. குட் நைட், தூங்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.